பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 53, இறை வார்த்தை 10. அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்ற நீக்க பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் தப காலத்திலே இருக்கின்றோம். உபவாசம் இருந்து நாம் செபிக்கின்றோம். ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக் கொள்வதற்காக, நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்வதற்காக நம்மளை ஒடுக்கி இந்த 40 நாட்கள் தபம் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். அது ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்த பாக்கியம். உங்களால் உபவாசம் இருக்க முடியவில்லை என்றால் வெள்ளிக்கிழமை ஒரு வேளையாவது உபவாசம் இருந்து நீங்கள் செபியுங்கள். ஆண்டவருடைய பலத்தை நீங்கள் அதிகமாய் பெற்றுக் கொள்வீர்கள். ஒருவேளை நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம், நீங்கள் சுகர் பேஷண்டாக இருக்கலாம், கவலை வேண்டாம். ஒரு நேரம் நீங்கள் ஆண்டவருக்காக அர்ப்பணித்து அவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபித்து, எதற்காக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார் என்பதை சிந்தித்து நீங்கள் நடக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய பலனும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் உங்களோடு கூட இருக்கும். எனவே இந்த அதிகாலையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகின்றார், உங்களுக்காக என்னுடைய உயிரை கொடுத்து நான் மீட்டுக் கொண்டேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அதைத்தான் எசையா தீர்க்கதரிசியின் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கையை பற்றி அழகாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். ஏன் தந்தை கடவுள் தன் ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரை நமக்காக மரிப்பதற்கு கொடுத்திருக்க வேண்டும் என்று ஆய்ந்து அறிந்து பார்த்தோம் என்றால், எல்லாவற்றையும் படைத்தது தந்தை கடவுள். உங்களையும் என்னையும் இந்த உலகத்தையும் உருவாக்கியது தந்தை கடவுள். எனவே அதை பாதுகாத்து வழிநடத்துகிறவர் தந்தை கடவுள். அதற்காக இந்த மக்களை பாதுகாப்பதற்காக, அவர் கொடுத்த ஆத்துமாவை நாம் இழந்து போய் விடாமல் இருப்பதற்காக அவர் ஒவ்வொருவரையும் அனுப்புகின்றார். யாருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியாதபடி இருந்தபடியினால் ஆண்டவர் தன் ஒரே பேரான மகனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு கன்னியிடம் பிறந்தவராய் அவர் நமக்காக கொடுத்தார். அவர் வழியாக நாம் மீட்கப்பட்டு இருக்கின்றோம். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கின்றோம். அவருடைய உயிரினால் நம்முடைய உயிர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. அவருடைய உயிர்ப்பினால் நாம் விண்ணகத்திற்கு கடந்து செல்வோம் என்பதை நாமும் உணர்ந்து இருக்கின்றோம். எனவே நம்முடைய குற்ற நீக்க பலியாக அவர் உயிரை கொடுத்தார். அல்லேலூயா. நம்முடைய குற்றங்களுக்காக அவர் தன்னுடைய உயிரை கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன்னுடைய உயிரை கொடுத்தார். நம்முடைய வேதனைக்காக அவர் தன்னுடைய உயிரை கொடுத்தார். நம்மளுடைய இகழ்ச்சிக்காக அவர் தன்னுடைய உயிரை கொடுத்தார். நாம் பேசக்கூடிய அவதூறான வார்த்தைக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் உயிரை கொடுத்தார். நம்முடைய கெட்ட சிந்தனைக்காக அவர் தன்னுடைய உயிரை கொடுத்தார். நம்மளுடைய கீழ்த்தரமான வாழ்க்கைக்காக ஆண்டவர் இகழ்ச்சியாக கருதப்பட்டு தன்னுடைய உயிரை கொடுத்தார். நம்முடைய கீழ்ப்படியாமையால் வாழ்கின்றபடியினால் இருக்கிறபடியினால் அதற்காக உயிரை கொடுத்தார். தாய் தந்தைகளை மதிக்காமல் இருக்கிறபடியினால் அதற்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார். தந்தை கடவுளை மதிக்காமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடியினால் அதற்காகவும் உயிரை கொடுத்தார் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஏனென்றால் நமக்காக இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்த ஒரு மெய்யான தெய்வம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் நம் நற்கருணை நாதராய் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எனவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி நீங்கள் வந்திருக்க
வருகிறீர்கள். நீங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு தெய்வத்தையும் தேடி போகவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கிறபடியினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய விலை மதிக்கத்தக்க அந்த இரத்தத்தினால் மீட்டு ரட்சித்து இருக்கின்றார். எனவே தந்தை கடவுள் உங்களுடைய பாவத்திற்காகவும் உலகத்தினுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் திருச்சபையின் பாவத்திற்காகவும் தன் ஒரே பேரான மகனை கொடுத்தார். அந்த ஒரே பேரான மகனினால் நாம் மீட்கப்பட்டு இருக்கின்றோம். எனவே வல்லமையோடு அவருடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்க வேண்டும். நாம் மனம் மாற வேண்டும். முழுமையாய் மனம் மாறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி நாம் வர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுவோம். அதைத்தான் எசையா தீர்க்கதரிசியின் வழியாக அவர் கொடுத்திருக்கின்றார். தன் வழிமரபு கண்டு நீங்கள் நீடூடி வாழ்வீர்கள். ஆண்டவருடைய திருவுளம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கையில் சிறப்புறும். அவர் ஆணி கடாவப்பட்டாரே எதற்காக? உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக. எனவே உங்களுக்காக தன் உயிரை கொடுத்தவர் உங்களை பாதுகாப்பாமல் இருப்பாராம், உங்களை வழி நடத்தாமல் இருப்பாராம். சங்கீதம் 125:2 சொல்லப்பட்டு இருக்கிறது, எருசலேமை சுற்றிலும் அலைகள் இருப்பது போல் என்னுடைய பிள்ளைகளை சுற்றிலும் இருந்து நான் பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். வாக்கு மாறாத தெய்வம் இன்று வரை நம்மை பாதுகாத்து வழி நடத்திக் கொண்டிருக்கின்றார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் எதை செய்ய போகிறீர்கள்? அவருடைய உயிருக்கு ஈடாக எதை கொடுக்க போகிறீர்கள்? அன்பார்ந்தவர்களே, மனம் மாறுங்கள், விண்ணரசை நம்புங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பிற்காக வரக்கூடிய வேளையிலே நாம் எந்த இடத்தில் இருப்போம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய ஆத்துமாவை இழந்து நரகத்திற்கு போய்விடாதபடி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். லூக்கா நற்செய்தி 23 அதிகாரம் 46 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, தந்தையே உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் திறந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த உயிரை தன்னுடைய தந்தையுடைய கையில் கொடுக்கின்றார். எந்த ஒரு மனிதனுடைய கையிலும் கொடுக்கவில்லை. அவர் உயிரை விடக்கூடிய வேளையில் அந்த இடத்தில் அவருடைய உறவினர்கள் இல்லை, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை. அவர்கள் தன்னும் தனியாக ஒரு அனாதையை போல அந்த கல்வாரி சிலுவையில் தொங்கி உயிரை கொடுத்தாரே நமக்காக. அன்பார்ந்தவர்களே, எதற்காக? நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய வேதனைக்காக, நம்முடைய மீறுதலுக்காக. எனவே நீங்கள் இந்த தவ காலத்தை ஒரு பயனுள்ளதாய் பயன்படுத்துங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆசீர்வாதத்திற்கு மட்டும் ஆண்டவரை தேடி வராதீர்கள், உங்களுடைய மனமாற்றத்திற்காக தேடி வாருங்கள். எத்தனை பேர் உங்களுடைய குருவானவரை போய் சந்தித்து நான் ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர்கள். அவரை பல வகைக்காக நீங்கள் தேடி செல்வீர்கள். சில நிகழ்ச்சிக்காக தேடி செல்வீர்கள். திருமண காரியத்திற்காக, ஞானஸ்தானத்திற்காக, யாராவது இறந்து விட்டால், ஏதாவது வீட்டில் ஒரு பங்கன் இருந்தால் வீடை மந்திரிப்பதற்கு அவரை தேடி செல்வீர்கள். நீங்கள் உங்களுடைய ஆத்துமாவை குறித்து கவலைப்பட்டு நீங்கள் அவரை தேடி சென்று பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது. யோவான் நற்செய்தி 19:33 சொல்லப்பட்டு இருக்கிறது, பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போய் இருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, அநேக முறை நாம் கேள்விப்பட்டு இருப்போம், சிலுவையில் தொங்கியவர்கள் எளிதாக இறந்து போக மாட்டார்கள், அவர்களுடைய காலை முறித்தால்தான் அவர்கள் இறந்து போவார்கள். அல்லது கழுகுகள் அவருடைய கண்களை பறித்து விடும், அந்த சதையை உண்டு அந்த சதையை அது சாப்பிடும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பரிசுத்தமான உடலை தன்னுடைய தந்தையினுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து அவருடைய கால் முறிக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர் இறந்து போய் இருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். பாருங்கள் எவ்வாறு தந்தையினுடைய திருவுளத்தை அவர் நிறைவேற்றினார் என்பதை நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில்?
தந்தை கடவுளுக்காக, உங்களை படைத்தவருக்காக ஏதாவது செய்ய உங்களுடைய உள்ளத்தில் நினைத்திருக்கிறீர்களா? ஏதாவது செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை நீங்கள் ஆய்ந்து அறிந்து பாருங்கள். உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் நற்செய்தி பணியை செய்யுங்கள். குடும்பமாய் இருந்து ஜெபியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லிக் கொடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கற்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கள். அப்பொழுதுதான் அவனுடைய எதிர்காலம் ஒரு நல்ல ஒரு எதிர்காலமா இருக்கும். எதற்காக உயிரை கொடுத்தார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். 1 கொரிந்தியர் 15:3 சொல்லப்பட்டு இருக்கிறது, மறை நூலில் எழுதி உள்ளது போல கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்தார். பாருங்கள், அவர் நம்முடைய பாவங்களுக்காக இறந்தார். வேறு யாருடைய பாவத்திற்காகவும் இறக்கவில்லை. மிருகங்களுடைய பாவங்களுக்காக இறக்கவில்லை. மனிதர்களாகிய நம்மளுடைய பாவத்திற்காக இறந்தார் என்பதை அழகாக கொரிந்து திருச்சபைக்கு பவுலடியார் எழுதுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, அதே வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோமே. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எத்தனை முறை நான் சிலுவையில் அறைந்து கொலை செய்திருக்கின்றேன் என்னுடைய பாவத்தின் நிமித்தம் என்பதை நீங்கள் உணர்ந்திருந்து நீங்கள் அறிந்திருந்தீர்கள் என்றால் இப்படிப்பட்ட பாவங்களை நீங்கள் செய்ய மாட்டீர்கள். கொலைசியர் 1:22 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நம் மகனின் சாவில் வழியாக கடவுள் உங்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சாவி வழியாக கடவுள் உங்களை அவரோடு ஒப்புரவாக்கி இருக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இன்று நற்கருணை நாதரை பார்க்கிறோம் என்றால், அவரை நோக்கி ஜெபிக்கிறோம் என்றால் நாம் கடவுளோடு ஒப்புரவாகி இருக்கின்றோம். அந்த வழியை உருவாக்கி கொடுத்தது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்னை மரியா வழியாகவும் புனித சூசையப்பருடைய வழியாகவும். எனவே நமக்காக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறந்திருக்கின்றார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். எனக்காக இறந்தார், என்னுடைய குடும்பத்திற்காக இறந்தார், பாவம் செய்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் இறந்தார், நான் வேலை செய்து இருக்கக்கூடிய இடத்தில் உள்ள மக்களுக்காக இறந்தார், உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் இறந்திருக்கின்றார். பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கின்றேன், காலேஜில் படித்துக் கொண்டு இருக்கின்றேன், என்னுடைய பாவங்களுக்காக ஆண்டவர் இறந்திருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால் இந்த நாளில் உங்களால் நற்கருணை நாதரை தேடி வர முடியும். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே வேதனை நிறைந்த மனதோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் கொலை செய்திருக்கின்றோம். அந்த கல்வாரி சிலுவையிலே தகன பலியாய் நீர் எங்களுக்காக பலியானீரே, அதற்கு நாங்கள் தான் காரணம் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அவர் தரக்கூடிய மீட்பை பெற்றுக் கொள்வோம். உங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்கு உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலையிலே வல்லமை மிக்க உமது வார்த்தைகளினால் எங்களோடு பேசி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்கள் குடும்பத்தோடு கடந்து வருவதற்காக உமக்கு நன்றி. இந்த அதிகாலையிலும் கூட எங்களுடைய வீட்டில் இருந்தபடி உமது முகத்தை பார்க்க நீர் கொடுத்த மேலான வல்லமைக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தோடு இணைந்து எங்கள் பிள்ளைகளோடு இணைந்து உம்மை நோக்கி ஜெபிக்க நீர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாக்கியத்திற்காக நன்றி. ஆண்டவரே, தகப்பனே, நீர் இல்லாமல் எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. நீர் எங்களை ஆசீர்வதிக்காவிட்டால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க முடியாது. நீர் எங்களை பாதுகாக்காவிட்டால் நாங்கள் இந்த உலகத்தில் பாதுகாப்பாய் வாழ முடியாது. அன்பார்ந்த இயேசு சுவாமி, நீரே எங்களுடைய பாவங்களுக்காக உம்முடைய உயிரை கொடுத்து எங்களை மீட்டு ரட்சித்து இருக்கின்றீர். ஆண்டவரே, தந்தையினுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தந்தை இந்த உலகின் மீது அன்பு கொண்டபடியினால் உம்மையே பலியாக கொடுக்க அவர் தயாரானாரே. அதன்படி எங்களுடைய பாவத்தினாலும் மீறுதலினாலும் குற்றங்களுக்காகவும் நீரே எங்களுக்கு பலியானீரே சுவாமி. கடைசி சொட்டு ரத்தம் வரை எங்களுக்காக சிந்தி எங்களை மீட்டு ரட்சித்து உம்முடைய ஆவியை தந்தையினுடைய கரத்திலே கொடுத்து ஆண்டவரே, நீ இந்த உலகத்தை விட்டு சென்று மீண்டுமா எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கின்றீரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே,
மறைநூலில் எழுதியிருப்பது போல எங்களுடைய பாவங்களுக்காக நீர் இறந்தீரே சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய மகனுடைய சாவின் வழியாக எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கி கொண்டிரே சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். தகப்பனே, பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். பாவம் நிறைந்த குடும்ப சூழ்நிலையில் இருக்கின்றோம். பாவம் நிறைந்த மக்களுடைய நடுவில் இருக்கின்றோம். இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய பாவத்திற்கு ஆண்டவரே நீரே மன்னிப்பை தருவீராக. நாங்கள் போய் இந்த இடத்தில் உமது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக. நாங்கள் செல்கின்ற வழியில் உமது அன்பு ரத்தத்தினால் எங்களை கழுவி, நாங்கள் சந்திக்கக்கூடிய மக்களின் கழுவி நீர் தூய்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அபிஷேகத்தின் வல்லமை நீர் கொடுத்திருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட எப்படி நாங்கள் வாழ வேண்டும், எதற்காக நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலையிலே இந்த நற்கருணையில் இருந்து நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்தித்திருக்கின்றீர். இந்த நற்கருணையில் இருந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். தூய ஆவியின் வல்லமையினாலும் பலத்தினாலும் எங்களை தாங்கிக் கொள்ளும் சுவாமி. உம்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை தகப்பனே. நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களை பலப்படுத்தும், பலவீனங்களை எடுத்து மாற்றி உமது வல்லமையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை தாங்கிக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அஞ்சாதே, நீ அவமானத்திற்கு உள்ளாக்கப்பட மாட்டாய் என்று சொல்லி எல்லா அவமானங்களையும் நீர் தாங்கிக் கொண்டிரே சுவாமி. ஆண்டவரே, இந்த கல்வாரியில் நீர் எங்களுக்காக அவமானப்பட்டீரே சுவாமி. அதை அறிந்திருந்தும் தகப்பனே உம்மை பின்பற்றாமல் இருக்கின்றோம். பிள்ளைகளை உமது வழியில் நடத்தாமல் இருக்கின்றோம். இந்த நேரத்திலே நீர் எங்கள் மீது மனம் இறங்கி மீண்டும் பரிசுத்த வாழ்க்கை வாழ எங்களை திடப்படுத்த வேண்டுமா என்பதை நோக்கி ஜெபிக்கின்றோம். யார் யாரெல்லாம் மன உருக்கத்தோடு இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை நீர் சந்திப்பீராக. அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாவ பழக்க வழக்கங்கள் மாறுவனவாக. யார் யாரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேதனைப்பட்டு ஜெபிக்கிறார்களோ அவருடைய கண்ணீரை காண்பீராக. ஆண்டவரே, அவருடைய வேதனைகளை எடுத்து மாற்றும் தகப்பனே. உம்மால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடியவராக இருக்கின்றீர். இந்த நேரத்திலே அவருடைய ஆசீர்வதியும் பலப்படுத்தும். எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வதித்திருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதே, தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருக்கின்றார். எனவே அவர் நமக்காக உயிரை கொடுத்து மீட்டிருக்கின்றார் என்கின்ற விசுவாசத்தோடு நற்கருணை நாதர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களை மீட்டு ரட்சிப்பாராக. ஆமென்.